ஹவு டு ஸ்டே ஃபோக்கஸ்ட் இன் ஸ்டடீஸ். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டாபிக் உங்களுக்கான டாபிக் தான். ஏன் நான் ஒரு ஸ்கூல் டேஸ்லேயே என் காலேஜ் டேஸில் இந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். படிக்கலாம்னு புக் எடுப்பேன், படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் அதில் ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேஷனாக இருக்க முடியாது. பிகாஸ் போர் அடிக்கும். பட் அதுவே எனக்கு பிடிச்ச விஷயமான நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவி பார்க்குறதோ, இல்லை ஒரு எனக்கு பிடிச்ச சாங் கேட்குறதோ, அது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளாட்றதோ, இந்த விஷயம்ல நான் கன்சிஸ்டண்டாக டெய்லியும் பண்ணால் கூட எனக்கு போர் அடிக்கல, ஃபோக்கஸ்டாக இருக்கேன். வை? இந்த ஒரு கேள்வி மைண்டில் இருந்துச்சு. பட் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் உங்கள் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான 4 முக்கியமான டிப்ஸை சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளால ஏன் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு பார்த்தா மெயினாக டிஸ்ட்ராக்ஷன். லைக் அது ஃபோன் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம், லைக் சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இல்லைன்னா பிளாப்லாம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. நம்மளால டிஸ்ட்ராக்ஷனால மட்டும்தான் நம்மளால ஸ்டடீஸில் ப்ராப்பரான ஃபோக்கஸ் பண்ண முடியல. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். படிக்கலாம் புக் எடுப்பீங்க, உங்களால் படிக்க முடியாது. பட் அதே 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு கண்டினியூஸாக ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்னா ஒன் டே ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது போரே அடிக்காது. பிகாஸ் ஆஃப் நம்ம பிரெயினில் டோப்பமைன், சீப் டோப்பமைன் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்போது நமக்கு அது ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கனால நமக்கு போர் அடிக்காது. அதுவே நம்ம படிக்கலாம்னு இருக்கும்போது நம்ம பிரெயின் அது ஏற்றுக்காது. அந்த விஷயம் நம்மளுக்கு கஷ்டமான விஷயம். அதனால என்ன பண்ணணும்னா நம்ம பிரெயின் அதை ஏற்றுக்காது. ஸோ நம்ம ஸ்டடீஸில் நம்ம ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிடிச்ச விஷயத்த எப்படி நம்ம மூவி பார்க்கும்போதோ இல்லை சாங் கேட்கும் போதோ ஏன் நம்மளுக்கு போர் அடிக்கலாம், அது நம்ம ஒரு பேஷனேட்டாக பண்ணுறோம். பேஷன். அந்த மாதிரி ஸ்டடீஸையும் நம்ம ஒரு பேஷனாக எடுக்கணும். எப்படி பேஷனாக எடுக்கிறது போனா ஏன் இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டமாக தான் இருக்கும். பட் டே பை டே நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ணும்போது அது ஒரு ஹேபிட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுதான் உங்களுக்கு பேஷனாகவும் மாற ஆரம்பிக்கும். ஸோ நம்பர் 1, கிரியேட்டிங் த பேஷன். டூ வாட் யூ லவ், டோன்ட் டூ லவ் வாட் யூ டூ. நமக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணும்போது எப்படி போர் அடிக்கலையோ அந்த மாதிரி ஸ்டடீஸ் பண்ணும்போது நீங்கள் போர் அடிக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஸ்டடீஸை நீங்கள் ஒரு கஷ்டமான ஒர்க்கை ஃபர்ஸ்ட் மைண்டில் திங்க் பண்ணவே கூடாது. எப்பயும் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க, எப்படி ஒரு மூவி பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுறீங்களோ, எப்படி ஒரு சாங் கேட்கும்போது என்ஜாய் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி ஸ்டடீஸும் என்ஜாய் பண்ணி ஒரு பேஷனாக நீங்கள் பண்ணும்போது தான் உங்களால் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். நம்ம பிரெயினில் என்ன ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். மூவி பார்க்க ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, சாங் கேட்கணும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. பட் படிக்கிறதுனா ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம பிரெயினுக்கு ஒரு வேலை கொடுக்குறோம், நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் நம்ம அதை புகுத்திருக்கோம். அதனால நம்ம எவ்வளோதான் போய் ஃபோக்கஸ்டாக படிக்கலாம்னு நினச்சாலுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல, போர் அடிக்குது, பட் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பேஷனாக எடுத்து படிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிய வைக்கணும். அது ஒரு பேஷனாக எப்படி நம்ம மூவி பார்க்குறது சாங் கேட்குறது பேஷனாக பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி படிக்கிறதையும் ஒரு பேஷனாக கிரியேட் பண்ணி படிங்க. டெஃபினட்டாக உங்களாலையும் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்பர் 2, ஹாப்பி வித் லிட்டில் அச்சீவ்மெண்ட். இப்போது நம்ம எல்லாமே திங்க் பண்ணுறோம், இன்னைக்கு டே ஃபுல்லாக ஒரு 5 சாப்டர் முடிக்கணும்ட்டு. பட் கன்ஃபார்மாக முடிச்சிருப்போம் கேட்டால் கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டோம். பிகாஸ் ஆஃப் நம்மளால எடுத்தோம்னாலும் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் படிக்கணும்னு பிளான் பண்ணுங்க. அது கன்சிஸ்டண்டாக பண்ணி கண்டினியூஸாக பண்ணுங்க. அது அப்படி படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களே நீங்க கங்க்ராட் பண்ணிக்கோங்க, உங்களே நீங்க பாராட்டிக்கோங்க. சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ல நீங்க உங்களை பாராட்டிக்கும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரே நாள் எடுத்தோன்னா நான் ஒரு புக்கு படிக்கிறேன்னா யாராலையும் எனக்கு ஈவன் என்னாலையுமே இப்போ நான் சொல்றேன்னா என்னாலே ஒரு நாள் ஒரு புக் படிக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. பட் அதுவே நான் எப்படி பண்ணுவேன்னா இப்போ ஒரு 1 ஹவர் புக் படிக்கணும் பிளான் பண்றேன்னா ஓகே என்னால முடியும். 1 ஹவர் எனக்கு தெரியும். இப்போ 1 ஹவர் நான் கன்சிஸ்டண்டா படிப்பேன். அந்த 1 ஹவர் முடிச்சுட்டு தான் அடுத்து வேற ஒர்க்கே போவேன். அந்த 1 ஹவர் அந்த ஒர்க்ல மட்டும் தான் ஃபோக்கஸ்டா இருப்பேன். எது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ உங்க ஃபோன், எது எனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் தான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா என் ஃபோன் தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, நான் ஃபோன் வேற ரூம் வச்சுட்டு என்னோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன். நீங்க அந்த ஒரு டைம்ல என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒர்க்கை மட்டும் பண்ணுங்க. வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம பண்ணுங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களையும் நீங்க பாராட்டிக்கோங்க. நம்ம பாராட்டினாதான் நம்மளால அடுத்த விஷயத்த பண்ண முடியும். ஸோ சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள நீங்களே பாராட்டிக்கோங்க. நம்பர் 3, ரெடியூஸ் யுவர் டிஸ்ட்ராக்ஷன், ஸ்டே அவே ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன். நம்ம ஸ்டடீஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் தான். பிகாஸ் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருந்தாவே நம்மளால ப்ராப்பரா நாட் ஒன்லி அபவுட் ஸ்டடீஸ் எந்த ஒரு விஷயத்துலையுமே டிஸ்ட்ராக்ஷன் தான் நம்மளால ஃபோக்கஸை ரெடியூஸ் பண்ணுது. ஈவன் நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்களா, ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறோன்னு நம்ம ட்ரை பண்ணுறோன்னா நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் ஃபோனே ஓப்பன் பண்ணி ஸ்கில்லை ஓப்பன் பண்ணலாம் பண்ணுறீங்க. சரி ஓகே ஒரு ரீல் பார்க்கலாம் நீங்கள் சோஷியல் மீடியாவோ இல்லை யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 1 ஹவர் 2 ஹவர் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா டிஸ்ட்ராக்ஷனை ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும். ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இப்போ இந்த ஒர்க்கில் இந்த டைமில் இந்த ஒர்க்கை தான் பண்ண போகிறேன்னா அந்த டைமில் அந்த ஒர்க்கை மட்டும் பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்களை வச்சுக்கோங்க. எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்குதுன்னா, நீங்கள் எதில் டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் டிஸ்ட்ராக்ஷன் வந்து வெளியேற முடியும். இப்போ ஈவன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே மோஸ்ட்லி டிஸ்ட்ராக்ட் ஆகிறது மொபைல் ஃபோனால் மட்டும்தான். மொபைல் ஃபோனில் தான் நம்ம மோஸ்ட்லி டிஸ்ட்ராக்டே ஆகிறோம். அப்போ நீங்கள் மொபைல் ஃபோனில் எடுத்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் எடுத்துக்கோங்க. மொபைல் ஃபோனை வேற ரூம்ல வச்சுட்டு நீங்கள் அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஃபோன் எடுத்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் ஆகும். நாட் அபவுட் ஒன்லி ஸ்டடீஸ், எந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணுறதுக்கும் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கணும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 4, இதுதான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்ட் மெடிடேட் ஏ வைல். நம்ம ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து மெடிடேஷன். பிகாஸ் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம பிரெயின் நம்ம பாடி எல்லாமே ஒரு கிளாம் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ உங்களோட ஃபோக்கஸை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் கண்ணை மூடி உட்காந்து உங்கள் பிரெயினில் இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி ஒரு நார்மல் பர்சனாக உங்கள் பிரெயினை கிளியர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸையும் சரி ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக அதால் உங்களால் ஃபோக்கஸ்டாக கண்டிப்பாக பண்ண முடியும். பட் இதெல்லாம் எடுத்த உடனே நாளைக்கே பண்ண முடியுமானா டெஃபினட்டாக முடியாது. பிகாஸ் நம்ம ஹியூமன் பிரெயின் அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணியிருக்கு இது வரைக்கும். இன்னைக்கு ஒரு விஷயத்த இந்த மோட்டிவேஷன் நீங்கள் கேட்டுட்டு போய் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் உங்களால் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் படிக்கணுமா, டெய்லியும் 10 நிமிஷம். பட் படிக்காமல் இருக்கக்கூடாது. 10 நிமிஷம் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி 10 நிமிஷம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. அட் தி சேம் டைம் உங்கள் டிஸ்ட்ராக்ஷனை குறைங்க. அதெல்லாம் கன்சிஸ்டண்டாக பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களோட ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் ஸ்டடீஸும் இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கிடையாது, இந்த மாதிரி பார்க்க ஃபோன் கூட என்கிட்ட கிடையாது. பட் இப்போ எல்லாத்தையும் ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல ஃபோக்கஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் கனெக்டடாக இருங்க.